பல்வேறு போராட்டத்தின் மத்தியில் அறுவடை செய்த விளைச்சலை விற்பனை செய்யும் போது பெரும் இடர்பாடுகளை முகம் கொடுப்பதாக சம்மாந்துறை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேச விவசாயிகள் தமது நெல்லை விற்பனை செய்வதில் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கிறது. அண்மைய காலத்தில் நாடு முகம் கொடுத்த அசாதாரண காலநிலையினால் நெற்பயிர் செய்கையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அவர்களின் வாழ்வில் நெருக்கடிகளும் அதிகரித்தன. விவசாயிகள் கடுமையான உழைப்பை கொடுத்தாலும் பொருத்தமான காலநிலை நிலவும் போதே பயிர் செய்கை நடவடிக்கை வெற்றியளிக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேச விவசாயிகளும் இவ்வாறான போராட்டத்தை எதிர்கொண்டனர். இன்று தாம் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் கடந்த 7 நாட்களாக வீதியில் இந்த விவசாயிகள் காத்திருக்கின்றனர். சொந்த பேக்க கொடுத்து எங்களுக்கு அது காசு சாராலும் இல்லை. எங்களுக்கு சொந்த பேக்கில் விட்டுறோம். அப்படித்தான் நின்று போனாலும் எங்களை நெல்லை உடனடியாக வெட்டி எங்களை களத்துட்டாண்டா எங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது. அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொண்ட அதிகாரிகள் மாதிரி அதை பார்த்து செய்ய. கடந்த பல மாதங்களாக தமது உற்பத்தியை விற்பனை செய்ய முடியாத நிலைமையில் இந்த விவசாயிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். துறையில் வாழ்கிற மக்கள் விவசாயம் கூடிய பரப்பில் உள்ளாமல் செய்கிற மக்கள் நாங்கள் எங்களோட சொந்த தொழிலை செய்துக்கு வந்து நாங்கள் இந்த நெல்லை கொண்டு வந்து விற்கிறது மிகவும் கஷ்டமாரி. அது இந்த ட்ரெயினில் போட்டு எங்களோட சொந்த பேக்கையும் போட்டு நாங்கள் செய்கிறோம். வேகமாக இந்த நெல்லை உடனடியாக ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு செய்து அதை மேலதிகாரிகள் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு இதை உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். சம்மாந்துறை நெற்களஞ்சிய சாலை அண்மித்த வீதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நெல்லை ஏற்றிக்கொண்டு காத்திருக்கின்றன. நெற்களஞ்சிய சாலையில் குறைவான ஊழியர்கள் வேலை செய்வதன் காரணமாகவே நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை மிகவும் மந்தமாக இடம்பெற்று வருவதாகவும் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். கடந்த வியாழக்கிழமை கொண்டு வந்த நெல் சனி ஞாயிறு பட்டல நண்டை திங்கள் செவ்வாண்டு வட்டிட்டு வராங்க. பெரிய கஷ்டமாகி வேலை செய்கிற ஊழியர்கள் வர எப்படியோ 12-11 மணி அப்படி வராங்க. வந்து லொரி எப்படியோ உள்ளுக்காது 12:30க்கு திரும்ப 4 மணிக்கு மூடுறாங்க. 4:30க்கு மூடுறாங்க. முடிட்டு போனால் ஒரு நாளைக்கு எப்படியோ 20 லொரி வெட்டுப்படுது. நெட்டி வியர்வை நிலத்தில் சேர்ந்த உழைத்த தமது உற்பத்தியை உரிய வகையில் கொள்வனவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை சம்மாந்துறை நெற்களஞ்சிய சாலையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பிரதேசத்தின் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சேத்திரன்மிகு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட ரவி கருணாநாயக்கவுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். மந்திரி டாக்டர் LK எனும் இணையதளம் மேற்கொண்ட கருத்து கணிப்பின் போதே அவர் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் 225 மக்கள் பிரதிநிதிகளின் சேர்த்திறன் தொடர்பில் கணிப்பிடுவது மந்திரி டாக்டர் LK என்ற இணையதளத்தின் நோக்கமாகும். வெளிவிவகாரம், பொருளாதார அபிவிருத்தி, மனித உரிமை உள்ளிட்ட 42 விடயங்கள் இதன்போது மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுகிறது. மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாடுகள் மற்றும் கருத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த கணிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு தேவையான தகவல்களை பாராளுமன்றத்தில் ஹன்சாட்டில் இருந்தே மந்திரி டாக்டர் LK இணையதளம் பெற்றுக் கொள்கின்றது. நாட்டை கட்டியெழுப்புவதற்காக சபையில் உறுப்பினர்கள் வழங்கும் பங்களிப்பு இங்கு போற்றப்படுகிறது. மக்கள் நன்மை அடையும் வகையில் பாராளுமன்றத்தில் பொருளாதாரம், அரசியல் மற்றும் ஊடகம் ஆகிய துறைகள் தொடர்பில் உரை நிகழ்த்தும் உறுப்பினர்களை பாராட்டுவதும் இதன் நோக்கமாகும். மந்திரி டாக்டர் LK இணையதளத்தின் கணிப்பீட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திர 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். முறையே 3ஆம், 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களை தினேஷ் குணவர்த்தன, தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோர் பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த கணிப்பீட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் 42ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்பாராத வகையில் நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும் நீதிக்கு பதிலாக அநீதி அரசாழ்வதாகவும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி தெரிவிக்கின்றது. மகாநாயக்க தேரர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அந்த முன்னணி இதனை குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் கசினோ வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு திட்டம் உள்ளதாகவும் நாட்டினுள் போதைப்பொருள் பாவனை விரைவில் அதிகரித்து செல்வதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டில் ஊழல்கள் அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி மகாநாயக்க தேரர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுத் தருமாறு போராடிய ரத்துபஸ்வல பகுதி மக்களை துப்பாக்கி ரவைகள் மூலம் வரவேற்றமை கவலைக்குரிய விடயம் எனவும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி தெரிவித்துள்ளது. 1978ஆம் ஆண்டின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையின் மிக மோசமான பிரதிபலன் இதுவெனவும் அந்த முன்னணி கூறியுள்ளது. எனவே அதனை உடனடியாக ரத்து செய்யும் தேவையை உணர்த்தும் ஐக்கிய பிக்குகள் முன்னணி மாதுலுவாவே சோபித்த தேரர் புத்திஜீவிகளுடன் இணைந்து முன்வைத்துள்ள அரசியலமைப்பு திருத்த மூலத்தை வரவேற்பதாகவும் கூறியுள்ளது.
நாட்டின் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்காக பலமான எதிர்க்கட்சியொன்று இருக்க வேண்டிய போதிலும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவரினால் அது நிறைவேறாமையினால் அரசாங்கம் நினைத்தவாறு செயற்படுவதாகவும் ஐக்கிய முன்னணி மகாநாயக்க தேரர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி மற்றும் கண்டி ஆகிய நகரங்களை பொருளாதார மற்றும் தொழில் உருவாக்க நகரங்களாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உலக வங்கி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கிஹிலே ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இந்த நகரங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு உயர்ந்த தரத்தில் சேவைகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது. அங்கு வீதி கட்டமைப்புகள் செப்பனிடப்பட்டு போக்குவரத்து வசதிகளை அதிகரித்தல், கழிவு முகாமைத்துவம் என்பன அதிகரிக்கப்படும். அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டத்தை 3 வருடங்களில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த நாட்களில் வீழ்ச்சி ஏற்பட்ட கொழும்பு பங்குச்சந்தையின் பங்கு பரிவர்த்தனைகள் இன்று அதிகரித்து காணப்பட்டன. ஒன்றைய கொடுக்கல் வாங்கல் நிறைவின் போது அலகொன்று 71.86 அதிகரித்திருந்ததோடு அலகொன்று 5825.06 காணப்பட்டது. கடந்த ஒரு வார காலமாக கொழும்பு பங்குச்சந்தையின் பங்கு பரிவர்த்தனை அலகொன்று 450 ரூபாய் வரை குறைவடைந்திருந்தது. கணேகம சரணங்கர தேரர் எழுதிய புதுஹாமதுருவோ எனும் புத்தகம் பிரெயில் முறைமைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கான நிகழ்வு கொழும்பில் உள்ள இலங்கை விழிப்புலனற்றோர் சம்மேளனத்தில் இன்று நடைபெற்றது. கணேகம சரணங்கர தேரர் எழுதிய புதுஹாமதுருவோ எனும் புத்தகத்தை சபுகஸ்கந்த யோஷிடா சர்வதேச சிறுவர் பாடசாலையின் அனுசரணையுடன் பி லக்ஷ்மண் பிரெயில் முறைக்கு மாற்றம் செய்தார். இந்த புத்தகம் இன்று விழிப்புலனற்றோர் அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டன. இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரரின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நாம் தொடர்ந்தும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு செல்கின்றோம், பல மாநாடுகளுக்கு செல்கின்றோம். இவை அனைத்தையும் விட மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு விடயம்தான் இன்று நடைபெற்றது. சமூகம் முன்னோக்கி செல்கின்றது. இந்த பார்வையற்றோரை மறந்துதான் நாம் முன்னோக்கி செல்கின்றோம். இது போன்றதொரு சந்தர்ப்பத்திற்கு என்னையும் இணைத்துக் கொண்டதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கணேகம சரணங்கர தேரர் எழுதிய இந்த புதுஹாமதுரோ எனும் புத்தகத்தை பிரெயில் முறைக்கு மாற்றம் செய்வதற்கு எனக்கு யோசிடா சர்வதேச சிறுவர் பாடசாலை அனுசரணை வழங்கியது. இது தொடர்பில் பானகல உபதிச தேரருடன் பல மணித்தியாலங்கள் கலந்துரையாடினேன். இந்த கலந்துரையாடலின் பலனாக இன்று இந்த மலர் மலர்ந்துள்ளது. சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் கந்துராட்ட மேரூன்ஸ் அணிக்காக விளையாட தீர்மானித்ததாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான குமார் சங்கக்கார கூறுகிறார். இது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டில் இரவு 10:45 எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.